श्रीमदे रामानुजाय श्री शैलेश दयापात्रं दीपक्त्यादि गुणार्वणं यदीन्द्र प्रभनं वंदे रम्यजां मादरं मुनिं लक्ष्मीनाथसाराम्बां नादमुख्याम् अस्मदाचार्य वंदं वंदे गुरुपरம்பராம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தர்மத்தில் சொல்லப்படாத வர்க்கங்களையும் பேதங்களையும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுக்குள் எந்தவித வர்க்கமோ பேதங்களோ கிடையாது. அப்படி இருக்கையில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக இந்த பாரத தேசத்தில் இந்த வர்க்கங்களும் பேதங்களும் மிக ஒரு முட்செடியை போல் வளர்ந்து அனைவரையும் பிரித்தாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து மீண்டும் வைணவத்தின் உண்மை தன்மையை நிலைநிறுத்த பகவத் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் நமக்கு அருளிய ஸ்ரீ வைஷ்ணவத்தை பின்பற்றி வீர வைணவம் 2.0 என்கின்ற ஒரு புதிய மார்க்கத்தோடு நாம் பயணிக்க உள்ளோம். இந்த வீர வைணவம் என்கின்றது அனைவரும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வைணவத்தை வீர வைணவத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லது ஸ்ரீ வைணவத்தை பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்குள் எந்த வர்க்கங்களும் பேதங்களும் இல்லை என்கின்றதை பறைசாற்றி நாங்கள் இன்றைக்கு இந்த வீர வைணவம் 2.0 துவக்கியுள்ளோம். இல்லை, இன்னைக்கு என்னன்னா சமுதாயத்தில் சாதி கட்டமைப்பு மிக பலமாக இருக்கு. அதை அழிக்கணும்னா ஒரே வழி வைணவம் மட்டும்தான்றது எங்களோட நம்பிக்கை. 2.0 நாங்கள் இந்த வீர வைணவமா நாங்கள் ஸ்தாபிச்சது கிடையாதுங்க. ஸ்ரீ வைஷ்ணவம் பகவத் ஸ்ரீ ராமானுஜரால் அருளப்பட்டது. அன்றைக்கு என்னன்னா உங்களுக்கு தெரியும், வைணவத்தில் ராமானுஜர் ஏகப்பட்ட புரட்சியை பண்ணியிருக்கார். அனைத்து சமூக மக்களையும் சமஸ்நாயனம் பண்ணி வைணவத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வர்க்க பேதங்களை ஒழிச்சார். இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு சமூகம் முழுக்க இருக்கிற இந்த சாதி பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வேதத்தில் என்ன, வேதத்திலையும் சரி பகவான் கிருஷ்ணர், அதாவது என்னன்னா பெருமாளே கிருஷ்ணராக அவதரித்து 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன்றார். அந்த வர்ணங்கள் அனைத்தும் பிறப்பின் அடிப்படையில் இல்லை, அவங்களுடைய குணாதிசயங்களின் வேலைகளின் அடிப்படையில்னு சொல்றாரு. அதை தான் என்ன சொல்றாங்கன்னா சர்மா, வர்மா, குப்தா, தாசா இப்படி 4 பிரிவாக இருந்த அந்த வர்ணம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜாதிகளாக பாரத தேசம் முழுக்க ஸ்தாபிச்சு இன்னைக்கு மக்களை கடுமையாக இது பாதிச்சிருக்கு. அதனால் இந்த திரும்ப அந்த வைணவத்தை தான் நாங்கள் ஒன்றும் புதுசாக ஸ்தாபிக்கல. வைணவம் இருக்க ராமானுஜர் எங்களுக்கு அருளியது தான் நாங்கள் திரும்ப அதை வீர வைணவம் 2.0 அப்படின்னு கொண்டு வரோம். ஆமாங்க, தலை தோங்கி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் என்னன்னா இன்னைக்கு வைணவர்களுக்குள்ளேயே ஒரு சமாசனம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா பஞ்சசம்ஸ்காரம் எடுத்தவங்களுக்குள்ள எந்த விதமான வர்க்க பேதங்களும் கிடையாது. ஆனால் என்னன்னா அதுலேயே என்னன்னா பிராமணர்கள் பாகவதாலன்றது மட்டும் இல்லாமல் அந்த பாகவதாலுக்குள்ளேயே நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாங்க. இது என்னன்னா வைணவத்தில் சுவாமி சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்படி ஒரு பிரிவினையை பார்க்கறது பெற்ற தாயை ஈன்ற தாயை கொன்றதற்கு ஒரு சமமான ஒரு கொடும் பாவம் பண்ணுறாங்க. வைணவம் அதை தான் வலியுறுத்து. அம்மா கலப்பு, அதாவது என்னன்னா இங்கே சமூக சீர்திருத்தத்துக்காக தான் நாங்கள் இங்கே இந்த விஷயத்தை கொண்டு போய் கலப்பு திருமணன்றது பண்டைய காலத்தில் இருந்தே என்னன்னா ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் புரியுது பண்டைய காலத்திலேருந்து நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் அதான் சொல்கிறீங்களே 4 பிரிவுகளாக பகவான் கிருஷ்ணர் தோன்றிய காலத்துக்கு முன்னாடி இருந்து 4 பிரிவுகளாக சர்மா, வர்மா, குப்தா, தாசான் இருந்தது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாதிகளாக உருவாயிருக்கு. அதை முடிஞ்ச அளவுக்கு வைணவத்துக்குள்ளே எல்லாரையும் திருப்பி நாங்கள் அதை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணுறேங்க. அதாவது என்னென்னா இப்போ இது வரைக்கும் என்னென்னா யாரும் பேசலை, நாங்கள் பேசுகிறோம்.
நாங்கள் பேசுகிற இந்த தர்மத்தை வந்து நாங்கள் காப்பாற்றணும்னு பார்க்குறோங்க. இந்த மக்களுக்குள்ள இந்த பிரிவினை இல்லாமல் இருக்கணுன்றதை முயற்சி பண்ணுறோம். அது வந்து வைணவத்தால் முடியும். ஏற்கனவே வந்து என்னென்னா இதில் கர்நாடகாவில் வந்து வீர சைவத்தை வந்து ஸ்தாபிக்கும் போது 1000 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் அதுக்கு வந்து ஒரு ரெகனைஸ்டே கிடச்சிருக்கு. உடனே நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் இன்றைக்கே கிடச்சிருன்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்து வரல. ஒரு விதையை போட பசவண்ண ஆரம்பித்த அந்த வீர சைவம் 1000 வருடங்களுக்கு கழித்து இன்றைக்கி தான் வந்து கர்நாடகா சட்டமன்றத்தில் அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாக வந்து உருவாயிருக்கு. இந்த வீர வைஷ்ணவத்தை வந்து தழுவுறவங்களுக்கு வந்து என்னென்னா 3 பிரிவாக வந்து நாங்கள் வந்து அறிவிக்கிறோம். எப்படின்னா இப்போ சமஸ்நாயனம் அப்படின்றது என்னென்னா வீர வைஷ்ணவம் ஏற்கனவே இருக்க வைஷ்ணவத்தை தாங்க வீர வைஷ்ணவமாக கொண்டு வரோம். ஆமாங்க. இதுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு இதுக்குள்ளே இருந்தால் உங்கள் வர்க்க பிரிவினையோ சாதிகளோ இல்லைன்றோம். வீரவனையத்தை நீங்கள் தழுவும் போது இதுக்குள்ளே வந்து சாதிகளோ வர்க்க பிரிவினையோ இல்லைன்றோம். வைணவத்தை நல்லா அறிஞ்ச பாருங்க வைணவத்தை சரி. இந்த வர்ணங்களுக்கு அடிப்படை என்னங்க? இல்லை நான் கேட்கறது என்ன, இந்த வர்ணங்களுக்கு அடிப்படை என்ன? வேதங்களும் நீங்கள் வந்து அதிகபட்சமாக எடுத்து காட்டுறது வந்து கிருஷ்ணர் வந்து 4 வர்ணங்களை படைத்தார் அப்படின்னு தான் எல்லாரும் வந்து குறிப்பிடுறது. இந்த வர்ணங்களுக்கு எடுத்துக்காட்டு அதுதானே. இந்த 4 வர்ணங்கள் எப்படி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாதிகளாக உருவாச்சு? நாங்கள் அதை தான் முயற்சி பண்ணுறோம். ஒரு இதை நான் புது முயற்சி ஒன்றுக்கிறேன். ஏற்கனவே வந்து சுவாமி அருள்னு தான் அதை நாங்கள் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். வேறு ஒன்றும் கிடையாது. அம்மா 29ஆம் தேதி 1,00,000 பேருக்கு 28, 29 1,00,000 பேருக்கு வந்து உபசமஸ்நாயனம் செய்கிறதா இருக்கும். தொடர்ச்சியாக எங்களோட பிரச்சாரங்களை வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னை கோதண்டராமர் கோயிலில் நந்தமாக்கத்தில் இருக்க சென்னை கோதண்டராமர் கோயிலில் அந்த நிகழ்வுக்கான அடுத்த மாதங்க ஜூன் 20. நீங்க நான் என்ன இப்போ நம்ம தர்மத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்க தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வேற்று மதத்திலேருந்து கொண்டு வரணும், அவங்கள கொண்டு வரணுன்றது இப்போதைக்கு எங்களோட ஐடியா கிடையாதுங்க. நாங்கள் வந்து என்னென்னா இந்த தர்மத்துக்குள்ளே இந்த சனாதன தர்மத்துக்குள்ளே இருக்கிற பிரிவுகளை ஒழிக்கணும், அவங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை வந்து சமநிலை அந்தஸ்தை கொடுக்கணும்னா அது வைணவத்தால் தான் முடியும் நம்புகிறோம். மதம் மாற்றம் கிடையாதுங்க. அதாவது மதம் மாற்றம் கிடையாது. ஒரு ஹிந்து தர்மன்றது வந்து வைணவம், சைவம், கௌமரம் எல்லாம் 7 பிரிவுகள், பௌத்தம், ஜெயினம் எல்லாமே அடங்கணும் தான் காகபத்தியத்திலேருந்து. நாங்கள் அந்த வைணவத்தில் வந்து அந்த இப்போ இத்தனை பிரிவுகள் இருக்குது. இத்தனை பிரிவுகளோட மத தலைவர்கள் யாரும் பேசலை. நாங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ இதை ஒடுக்க முடியும், இதை வந்து மாற்ற முடியும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் யாருக்கு எந்த கோரிக்கையும் வைக்கலைங்க. நாங்கள் வந்து என்னென்னா மக்களுக்கு கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த விஷயத்தை. இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட் இங்கே இந்த பிளவுபட்டுள்ள இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கணும்னு பார்க்குறோம். அதுக்குண்டான முயற்சி தான் இது. மற்றபடி வந்து என்னென்னா கோரிக்கைகளோ அரசாங்கத்திட்ட கோரிக்கையோ இதெல்லாம் கிடையாது. எங்களோட டீம் ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரங்களை கொண்டு போயிட்டு இருக்குங்க. நாங்களும் வந்து தீவிரமாக வந்து 1ஆம் தேதியிலேருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்னையில் 28, 29 மிகப்பெரிய உபசமஸ்நாயனம், அதாவது பஞ்சசம்ஸ்காரத்துக்கு மாற்றா. பஞ்சசம்ஸ்காரம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்து இந்த நான்வெஜ் புலால் உண்ணுகின்ற அந்த இது வந்து அங்கீகரிக்கப்படாது. அப்போ உபசமஸ்நாயனம்னு இருக்கிறவங்களை வந்து இந்த வைணவத்துக்குள்ளே இந்த சாதி இல்லாத வைணவத்தை வீர வைணவத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் வந்து உபசமஸ்நாயனம்னு ஒரு இது சாதிகளால் பிளவுபட்டுருக்கு சார். புரியுது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே இப்போ அவங்க ஏதாவது ஒரு இதுக்காக நம்ம போராடுறாங்கன்னா அவங்க தீவிரவாதிகள் உத்தரவிட்டு இப்போ இந்துக்கள் போராடணும் இந்துக்கள் தீவிரவாதி ஆக்கிறாங்க, முஸ்லீம்கள் போராடணும் முஸ்லீம் தீவிரவாதி ஆக்கிறீங்க. அப்போ யார் இது வந்து குழுக்குள்ளே தான் நீங்களே தான் பாகுபாடு உண்டாக்கி பிரிவு உண்டாக்கிறீங்க சார். நாங்கள் வந்து என்னென்னா
இங்கே இந்த தர்மத்துக்குள்ளே இருக்கிற பிளவுகளை சரி பண்ண முயற்சி பண்ணுறோம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இது முஸ்லீமை தீவிரம் முதல்ல 2021 பிவி நாச்சியார் செல்லப்பிள்ளை திருக்கல்யாண உற்சவத்தை வந்து நடத்தி நான் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினன்ட்டு முதல்ல அந்த திருக்கல்யாணத்தை வந்து சென்னையில் இதே இடத்துலங்க சென்னையில் இந்த இதுக்கு தூர்தர்ஷன் ஆப்போசிட்டில் மண்டபம் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்டபத்தில் நடத்துனது நாங்கள் தான். ஆமாம், எல்லாரும் இதே ஹிந்து மகாசபா ட்ரஸ்ட் தரப்பில் தான் நடந்துச்சுங்க. நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்களோட நோக்கம் வந்து என்னென்னா அந்த மதத்தில் இருந்து கொண்டு வரணும், அவங்கள இது பண்ணி பார்க்கணுன்ட்டுலாம் கிடையாது. எங்கள் தர்மத்தில் இருக்கிறவங்கள வந்து ஒருங்கிணைக்கணுன்றது தாங்க. இல்லை, வைணவத்தில் சாதியே இல்லைன்றங்க, சாதியே கிடையாது. அப்படி சாதியன்னு சொன்னால் அது பொய்யன்னு அர்த்தம். அதாவது இந்த உலகமே வந்து வசுதெய்வ குடும்பம்ன்றதை வந்து எல்லாரும் நம்புகிறோம். அதை ஏற்றுக்கிற வசுதெய்வ குடும்பம்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை நாங்கள் பண்ணி வைக்கிறோம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் நாங்கள் என்ன கொண்டு வரோமோ எங்கள் ஐடியாலஜிலேருந்து தான் நாங்கள் பேச முடியும். நாங்கள் வந்து என்னென்னா நீங்கள் அப்படி பண்ணி தருவீங்களான்னா நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டா இப்போ ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறோம், அந்த கடவுளை ஏற்றுக்கிட்டா இந்துக்களும் போகிறாங்க, முஸ்லீம்களும் இந்துக்கள் போகிறாங்க, முஸ்லீம் போகிறான்றவங்களே இந்துக்கள் போகிறாங்க. அதே மாதிரி தர்காக்கள் இந்துக்கள் போகிறாங்க, ஏற்றுக்கிட்டு தானே போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வாசுதேவ குடும்பம் அப்படின்றத வந்து ஏற்றுக்கிட்டு வைணவத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். புரியுதுங்க கலப்பு. வைணவத்தில் இருந்த ஒருத்தவர் கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ பொண்ணோ இல்லை பையனையோ விருப்பப்பட்டு அவங்கள 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுதான் சொல்றாங்க, வைணவத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு பண்ணி வைக்கிறோன்றோம். எப்படி புரியலங்க? அதாவது நாங்கள் வந்து என்னென்னா மற்ற மத இல்லை நாங்கள் பிரிவினை பார்க்கலீங்களே. இப்போ ஒரு இஸ்லாமியர் பாருங்க, ஒரு இஸ்லாமியர் வந்து இந்து முறைப்படி வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி அவங்க எந்த மாதிரியான திருமணத்தை அதுதாங்க நாங்கள் நடத்தி வைக்கிற திருமணம் என்ன, நாங்கள் வந்து ஒரு வைணவத்தை சார்ந்தவங்க, வைணவ முறைப்படி தான் நாங்கள் திருமணம் பண்ணி வைக்க முடியும். அவங்களுக்கு வைணவ முறைப்படி நாங்கள் திருமணம் நடத்தி வைப்போம். ஏங்க நான் என்ன சொல்றேன், நாங்கள் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கோம். ஏங்க நாங்கள் வந்து வர்க்க பிரிவினைகளை வந்து ஒழிக்கிறோம் தான். நான் எங்கள் தர்மத்துக்குள்ளே இருக்க வர்க்க பிரிவினைகளை ஒழிக்க தான் இந்த வைணவத்தை வீர வைணவத்தை நாங்கள் ஸ்தாபிக்கிறோம், சரிங்களா? நீங்கள் அப்படி இருக்கும்போது ஸ்தாபிக்கலை, இந்த வீர வைணவத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வரோம். நீங்கள் என்னென்னா இப்போ ஒரு கிறிஸ்டின் வந்து வைணவத்தை சார்ந்தவங்களாம் லவ் பண்ணால் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்கன்றாங்க. நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நாங்கள் வைணவம் சார்ந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். சார் நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கழுத்து போட்டு கல்யாணம் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் அவங்களோட திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த முறை இருக்கு இல்லைங்களா, அந்த முறையை இப்போ ஒரு முத்தலைக்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி ஒரு ஹிந்து முஸ்லீம் வந்தால் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி அவங்களே கேட்க முடியாது. ஒரு ஃபாதர் யார்கிட்ட அவர் தான் சொல்லுவார், எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து நாங்கள் கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ எப்படி அவங்க வந்து பிரிவினை இல்லாமல் இப்போ ஒரு ஹிந்து வந்து இஸ்லாத்தை தழுதா இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ, ஒரு கிறிஸ்தவர்களை வந்து கிறிஸ்தவத்தை தழுதா ஃபாதர் கல்யாணம் பண்ணி, அந்த மாதிரி நாங்கள் வந்து வீர வைணவத்தை தழுவும்போது நாங்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைப்போம். என்னங்க மக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து இருக்கிற இந்த நாடு முழுக்க வந்து இருக்கிற இந்த வர்க்க பேத பிரிவினைகளை வந்து நாம் வந்து சமநிலைப்படுத்தணும்னா நான் வந்து வீர வைணவத்தை வந்து நீங்கள் எல்லாத்தையும் தழுவணும்னு நாங்கள் வந்து வேண்டுகோள் விடுவோம். இந்த வீர வைணவத்துக்குள்ள எந்த விதமான சாதி வேறுபாடும் இல்லை அப்படின்றது வந்து ராமானுஜர் காலத்தில் இருந்தே வந்து சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக வந்து கொண்டு போகல, கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுறோம். எங்கள் டீம் ஏற்கனவே மொத்தம் 8000 வில்லேஜஸை தமிழ்நாடு முழுக்க ஐடென்டிஃபை பண்ணி உள்ளே போயிட்டு இருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து எங்களோட பிரச்சாரம் தீவிரமாக இருக்கும்.
என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஜூன் மாதம் 28, 29 2 நாளில் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் உபசமஸ்தானமும் பஞ்சசம்ஸ்கார நிகழ்வும் நடத்துகிறோங்க. அது வந்து வைணவத்தை தழுவுறவர்களுக்கு உண்டான ஒரு இதுங்க. சமஸ்கிருதம் கிடையாதுங்க, அதான் பஞ்சசம்ஸ்காரம் தான். அதான் பஞ்சசம்ஸ்காரம். அது தர்மத்தில் என்ன இருக்கோ அதுதானே சொல்ல முடியுங்க. இல்லை, அதாவது வந்து என்னென்னா இந்த சங்கு சக்கரத்தை வந்து பொறிக்கிறது, அவங்களுக்கு வந்து என்னென்னா மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணுறது, அது வைணவத்துக்கு உண்டான நெறிமுறைகளை அவங்களுக்கு சொல்லித்தரது, இதுதான் அந்த பஞ்சசம்ஸ்காரன்றது ராமானுஜர் காலத்தில் வழிவகுத்து கொண்டு வரப்பட்டது. அது